வணக்கம் குழந்தைங்களூஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறது வந்து என்னுடைய 4 ப்ராடக்ட்ஸ் நான் வீட்டிலே பண்ணி தயார் பண்ணிக்கிறேன். இல்லை, இதை நான் விற்கிறது கிடையாது இப்போ, பட் நான் வித்துட்டு இருந்த போது ஐ வாஸ் மேக்கிங் இட் அண்ட் கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டும் கிடையாது, நான் ஆயுர்வேதிக் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஓவர் த இயர்ஸ் ட்ரையல் அண்ட் எரராக நான் பண்ணி புக்ஸ் பார்த்து சில இதெல்லாம் பார்த்து அம்மா கிட்டேருந்து வந்து சில டிப்ஸு, அரோமா தெரப்பி, இந்த மாதிரி நான் டெவலப் பண்ணது என்னோட ஸ்கின் கேர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு சிம்பிள் காஃபி ஸ்க்ரப், இது நீங்கள் வீட்டிலே தயாரிச்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு காட்ட போகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ட்ரை பவுடர் தான். ஸோ இதில் எந்த ஈரமும் கிடையாது. தேர் இஸ் நோ வெட் இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ண தேவையில்லை. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், அதை யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் இப்போ ஃபேஸ் வாஷு, இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் எல்லாம் தயவு செஞ்சு பாத்ரூமில் கொண்டு போய் வச்சுக்காதீங்க. பிகாஸ் வாட்டர் பட்டுச்சுன்னா முதல்ல மோல்டு ஃபார்ம் ஆகி பாக்டீரியா, அந்த மோல்டு வந்துடும், பூஞ்சை களம் பிடிச்சிரும். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரை ஏரியாவில் வச்சுருங்க, ஒரு கபர்டில். நீங்கள் யூஸ் பண்ணும் போது மட்டும் தனியாக ஒரு டப்பாவில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க செப்பரேட்டாக. முக்கியமாக ட்ரை ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஸ்கின்னுக்கு இதில் நான் காமிக்கிற ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் அலர்ஜியாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க. நான் சொன்னேங்கிறதுனால என் ஸ்கின்னுக்கு சூட் ஆகிறது மட்டும்தான் நான் காட்டுறேன். உங்கள் டாக்டரும் நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு, ஆர்கானிக் ப்ராடக்டாக இருந்தால் கூட 48 மணி நேரம் முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பை ஃபார் அண்ட் லார்ஜ் நான் காட்ட போகிறது எல்லாமே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், உங்களுக்கு பிரச்சனை வராது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், ரோஸ் வாட்டர், இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு என்னுடைய கஸ்டமர்ஸ் சில பேருக்கே அலர்ஜி. ஸோ ஸ்கின் அண்ட் ஹேருங்கிறது வந்து நம்மளோட டயட்டை பொறுத்தும் இருக்குது. லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். இது எல்லாமே வெளிப்புறம் தான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருந்தால் நம்ம ஹெல்த் அண்ட் ஹேரு ஸ்கின்னு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் முதல்ல ஃபேஸ் ஸ்க்ரப் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு காட்ட போகிற நான் ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் வாஷ், அப்புறம் ஒரு சிம்பிள் ஜெல் மாய்ஸ்சரைசர், லாஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபேஸ் பேக். இந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ வாங்க சீக்கிரம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபில்டர் காஃபி பவுடர், 1/2 கப்பு அரிசி மாவு, ஆரஞ்சு பீல் பவுடர். ஸோ காஃபி பவுடர், ஆரஞ்சு பீல் பவுடர், அரிசி மாவு. அண்ட் நான் நிறைய பேர் நியூஸ் பேப்பரில் போடுவாங்க, நான் நியூஸ் பேப்பரில் போட மாட்டேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் நம்ம இதை சாப்பிட போகிறதில்ல, இருந்தாலும் அந்த நியூஸ் பேப்பருடைய லெட்டர்ஸில் அந்த இருக்கிற இங்க் வந்து கார்சினோஜெனிக், கேன்சர் காசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போத்துலேருந்து நியூஸ் பேப்பரில் எதையும் போடுறதில்ல, ரேப் பண்ணுறதில்ல. கிளாஸ் கிளீனிங்க்கு மட்டும்தான் நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணுறது. நம்ம ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்க்ரப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் அட்லீஸ்ட் உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு எவ்வளோ தேவையோ, ஷோல்டர்ஸ், கையோ, நீங்கள் பாடிக்கு கூட அதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக ஃபேஸ் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண. ஸ்க்ரப்பை எப்படி யூஸ் பண்ண நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. பட் உங்களுக்கு இதை வந்துட்டு நீங்கள் பிளான்ட் பேஸ்ட் மில்கில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீகனாக இல்லைன்னா நீங்கள் நார்மல் பாலில் கூட இருந்தால் அந்த லாக்டிக் ஆசிட் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு யோகர்ட்டும் மிக்ஸ் பண்ணுவாங்க ஸ்க்ரப்பில், அது அவங்க இஷ்டம். நான் இது ஜஸ்ட் பிளெயின் ரோஸ் வாட்டரில் தான் நான் சொன்னேன். எனக்கு ரோஸ் வாட்டர் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நான் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஐ யூஸ் இட். அடுத்தது ஒரு சிம்பிள் ஃபேஸ் வாஷ் பவுடர். இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரும் நானே வீட்டில் தயாரிக்கிறது தான் எனக்காக. உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா, நான் போடுற இன்க்ரீடியன்ஸை தவிர நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா இந்த உடம்பு பொடின்னு வைப்பாங்க, வாசனை உடம்பு பொடின்னு. அவங்களே அதில் ஜவாது கிவாது இந்த வாசனை திரவியங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பொடியை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அவசியம் இல்லாததுனால நான் இந்த ஒரு சிம்பிள் ஃபார்முலாவோட ஐ ஸ்டிக் டு இட். அதில் நான் போடுற இன்க்ரீடியன்ஸில் சப்போஸ் உங்களுக்கு கடலை மாவு அலர்ஜியாக இருந்துச்சுன்னா, இல்லை வேறு ஏதாச்சும் மாவு அலர்ஜியாக இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஆல்வேஸ் கன்சல்ட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட், செக் பிஃபோர் யூஸிங், சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஸோ வாங்க என்னோட சிம்பிள் ஃபேஸ் வாஷ் பவுடரை பார்ப்போம். 1 கப்பு பச்சை பயிறு மாவு. பச்சை பயிறு நீங்கள் நல்லா அரைச்சிட்டு ட்ரை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை சலிச்சு எடுத்துட்டு 1 கப் அது. அடுத்து 1/2 கப்பு கடலை மாவு. அரிசி மாவு 1 கப்பு. ஆட் தி பைத்த மாவு, ஆட் தி கடலை மாவு,
நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் இஸ் 1 கப் ரைஸ் ஃப்ளார். அடுத்து உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வேணும்னா நான் யூஸ் பண்ணுற நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இஸ் த ஜவாது. அண்ட் இல்லைப்பா இது ஸ்பான்சர்ட் கிடையாது, பை ஃபார் அண்ட் லார்ஜ் த பெஸ்ட் அன்அடல்ட்ரேட்டட் பியோர் ஜவாது இஸ் ஒன்லி முக்குடல் சர்வோதய ஜவாது. திஸ் கம்பெனி எத்தனை கிராம்? 2 கிராம் தான். இட்ஸ் ஒன்லி 2 grams but it's 50 rupees. So it's quite an expensive ingredient but it smells heavenly. இந்த குவான்டிட்டிக்கு ஐ எம் யூஸிங் 5 டப்பாஸ். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் எவ்வளோ வேணுங்கிறது ஒரு நம்மளோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் தாக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 6 டப்பை போட்டுக்கலாம். ஜெல் மாய்ஸ்சரைசர், அலோவேரா ஜெல் தான் எனி ஜெல் மாய்ஸ்சரைசரோடைய பேஸ். இது எந்த கம்பெனியும் டினை பண்ண முடியாது, எந்த செலிபிரிட்டி இதில் ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன்னா எந்த செலிபிரிட்டியும் எவ்வளோ இருக்கட்டும் வீட்டில் உட்காந்துட்டு என்ன மாதிரி எவ்வளவுமே கிண்டினது கிடையாது. எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனிஸோட டைப் பண்ணி எங்கேயோ நொய்டாலே ஒரு ஃபேக்ட்ரி ஏதோ மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃபேஸ் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் வித் அலோவேரா ஜெல் as a பேஸ். இன்னொரு முக்கியம், இந்த பச்சை கலர்லலாம் உங்களுக்கு அலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். பியூர் அலோவேரா ஜெல்லுங்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கும். நான் வாங்குறது ஒரே ஒரு கம்பெனியில் இருந்தால் soapytwist.com. ஓகே, அதில் தட்டினீங்கனாலே உங்களுக்கு எல்லா பேஸஸும் வரும். என்னோட எல்லா பேஸஸுமே நான் அங்கேருந்து தான் வாங்கி அதுலேருந்து நான் என்னோட ஆடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் என்னுடைய ப்ராடக்ட்ஸை நான் பண்ணது. பிகாஸ் அதில் ஆட் பண்ணுற அந்த ஆடிட்டிவ்ஸ், அந்த இமல்சிஃபிகேஷன், இது எல்லாமே வந்துட்டு ரிக்வயர்ஸ் a lot of license and chemicals and சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். அது பெட்ஸோட நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஜெல் மாய்ஸ்சரைசர், ஒரு சிம்பிள் ஜெல் மாய்ஸ்சரைசர் உங்களுக்காக நான் பண்ணுறது. உங்களுக்கு சூட் ஆகும்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா டோன்ட் யூஸ். ஜெல் மாய்ஸ்சரைசர் இதுக்கு பேஸ் உங்களுக்கு தேவையானது கிளியர் அலோவேரா ஜெல் 1/2 cup. நாட் த கிரீன் கலர் ப்ளீஸ், த கிளியர் ஒன், ஒயிட் இன் கலர், ஐ மீன் லிட்ரலி கிளியர். இதுதான் பியூர் அலோவேரா ஜெல். ஐ கெட் இட் ஃப்ரம் சோப்பி ட்விஸ்ட். இப்போ நீங்கள் என்ன குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டியோடைய நீங்கள் என்ன ஆடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ பவுடராகவோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் 0.2%க்குள்ளார 0.5%க்குள்ளார நிற்கணும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் நிற்கும். சப்போஸ் உங்களுக்கு இது ப்ரிசர்வேட்டிவ் போடணும் அப்படின்னா இதில் வைட்டமின் இ நீங்கள் ஆட் பண்ணலாம் ப்ரிசர்வேட்டிவாக. நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் ஐ டேக் வைட்டமின் இ கேப்சூல்ஸுங்கிறதுனால. யூ கேன் ஆல்சோ ஆட் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ் ஃபினாக்சித்தனால்னு ஒன்று இருக்குது. அது யூஸ் பண்ணிங்கன்னா 0.2 to 0.5%க்குள்ளார தான் யூஸ் பண்ணணும். இது ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ ஷார்ட்டர் ஷெல்ஃப் லைஃப், சீக்கிரம் யூஸ் பண்ணிடணும். அதனால தான் ஸ்மால் பேட்ச் காட்டுறேன். நான் வந்து 1/2 கப்புங்கிறது 125 ml. அப்போ அந்த 125 ml உடைய 2% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அந்த வெயிட்டை தான் நான் காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் பவுடர் அண்ட் ஹைபிஸ்கஸ் பவுடர். இது ரோஸ் பவுடர் அண்ட் ஹைபிஸ்கஸ் பவுடர். இந்த மாதிரி ஒரு மினி விஸ்க் வச்சு நீங்கள் லார்ஜ் பேட்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இமல்சிஃபை பண்ணணும். பட் இட்ஸ் அ வெரி ஸ்மால் பேட்சுங்கிறதுனால திஸ் இஸ் நாட் அன் இஷ்யூ. எப்போவுமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கோ பை வெயிட், not by teaspoon or anything. நான் என்னோட மாய்ஸ்சரைசர்ஸ், இந்த மேக்கப் போட்டில் ஜஸ்ட் லிப்ஸ்டிக் அண்ட் காஜல் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு ஷோ யூ த மாய்ஸ்சரைசர் லைவாக. நான் இதை விற்கும்போது இதில் டெஃபினட்டாக வந்து ஃபினாக்சித்தனால் அண்ட் வைட்டமின் இ ஆஸ் ப்ரிசர்வேட்டிவ் நான் போட்டிருக்கேன். தட்ஸ் த ஒன்லி ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ் நான் யூஸ் பண்ணது. And it's great hands also. Very hydrating. But உங்க அலோவேரா வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும். வீட்டிலே சோத்து கத்தாழை இருந்தால் சூப்பராக நம்மளே பண்ணிக்கலாம் அதை. பட் அது இல்லாததுனால நம்ம கான்கிரீட் ஜங்கிள் இருக்கிறதுனால we have to rely. பச்சை கலர் அலோவேரா ஜெல் மாத்திரம் வாங்கவே வாங்காதீங்க. ஒரு பியூர் நல்ல ஜெல் மாய்ஸ்சரைசர் ஹோம் மேட். இப்போ இதில் ஃப்ரேக்ரன்ஸ்ன்னு நீங்கள் போனீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வரும். இசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா சிந்தட்டிக் ஃப்ரேக்ரன்சஸ் ஐ எம் நாட் ஓகே. பியூர் எசென்ஷியல் ஆயில்ஸ் லைக் இதே ரோஸ் ஆயில் மாதிரின்னா அகெயின் அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ ஸ்கின் சம்டைம்ஸ் இரிட்டேட் ஆக சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மி, லெஸ்ஸர் தேன் லிட்டரலி 0.1% போட்டிங்கனாலே போகிறோம். யூ கேன் யூஸ் ஆக்னை ப்ராப்ளம் இருந்ததுன்னா லெமன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா இதே ரோஸ் ஆயில் ஒர்க்ஸ் அவுட், பச்சோலி ஒர்க்ஸ் அவுட் வெரி வெல். அரோமா தெரப்பி தெரிஞ்சவங்களாம் யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் யர் ஓன் ஆயில் காம்பினேஷன்.
ஸோ திஸ் இஸ் இட். இப்போ 4வது ஃபேஸ் பேக். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஃபேஸ் பேக் போட முடியாது. பிகாஸ் நான் காட்டுறது எனக்கு ஆயிலி ஸ்கின், லார்ஜ் போர் ஸ்கின், மேக்கப்லாம் போடும்போது ரொம்ப போய் கிளாக் ஆகி அங்கங்கே பிரேக் அவுட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இப்போவும் ஐ கீப் பிரேக்கிங் அவுட். எனக்கு முக்கியமாக என்னுடைய அந்த பெரிய போர்ஸ் எல்லாம் வந்து கிளாக் ஆகாமல் அது க்ளீன் அவுட், எல்லா இம்ப்யூரிட்டிஸ், இந்த மேக்கப்புடைய கங்கெல்லாம் க்ளீன் ஆகணும்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறது பியூட்டிஃபுல் கிளே பேக்ஸ் தான். காஸ்ட் வைஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிளே பேக்ஸ் உடைய பேஸ் இஸ் உங்களுக்கு KLN கிளே இல்லை பென்டனைட் கிளே. ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு ஐ ப்ரிஃபர் KLN கிளே அண்ட் ஐ லவ் முல்தானி மிட்டி. ஸோ இது வச்சு தான் என்னுடைய ஃபேஸ் பேக் நான் தயாரிக்கிறது. நான் இது வந்து கிராம் கணக்கில் உங்களுக்கு சொல்கிறேன், கப் மெஷர்மெண்ட் கிடையாது. 100 கிராம் KLN கிளே, முல்தானி மிட்டி 200 கிராம், 50 கிராம் முலேட்டி பவுடர். முலேத்திங்கிறது வந்து எஸ்டி மது, முலேத்தியோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்டி மது. 15 கிராம் சாண்டில்வுட் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் ரோஸ் பவுடர். நீங்கள் ஹைபிஸ்கஸ் பவுடர் கூட போடலாம், இட்ஸ் எக்ஸலன்ட், பட் ஐ லைக் ரோஸ் பவுடர் ஃபார் த ஃபேஸ் பேக். ஒரு கண்டெய்னர் டன் ஃபேஸ் பேக். லெட்ஸ் ஃபில் தி செகண்ட் ஒன். ஜெல் மாய்ஸ்சரைசரை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா நான் ப்ரிசர்வேட்டிவ்லாம் யூஸ் பண்ணதுனால அது கொஞ்சம் நிறைய நாள் வரும். அண்ட் எனக்கு அது அப்படியே சில்லியாக இருக்கும் ஃபேஸில் போடுறதுக்கு. ஒன்றும் இந்த ஃபேஸ் பேக்ஸ், இந்த பவுடர்ஸ், இது எல்லாத்தையுமே என்னோடய கபர்ட் இருக்குங்க. மிக்ஸ் பண்ணுற பொடிகள், ஸ்க்ரப், அடுத்து நம்ம ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் ஃப்ரிட்ஜில் இருக்குது, அப்புறம் நம்ம ஃபேஸ் பேக். ஓகே குழந்தைங்களும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக எனக்காக பண்ணிக்கின ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆக்சுவலாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளீஸ் ஒரு நாள் கமெண்ட்ஸில் விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் க்ரீம், நான் சன்ஸ்க்ரீனும் பண்ணியிருக்கேன். சன்ஸ்க்ரீன் க்ரீமு, ஷாம்பு, கண்டிஷ்னர் இதெல்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி இன்னொரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீலாகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஐஷு. நன்றி, வணக்கம், நமஸ்காரம். முக்கியமாக என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, என்ன பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. முக்கியமாக என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் டிங் 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 மணி இருக்கும் ஒரு ஐகான், அதை தட்டு மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். Take care. See you. Love you all. Bye.